வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நரம்புகளை பலம் பெற வைக்கக்கூடிய உணவுகள் நிறைய இயற்கையிலேயே இருக்குது. ஆனால் அதை தெரியாமலேயே பல பேரும் ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளால் அவதிப்படுறாங்க. 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மட்டும்தான் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இளம் தலைமுறையினருமே நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையால் மிகவும் அவதிப்பட்டு கொண்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு உடலில் நடுக்கம் ஏற்படுவது, சோர்வு, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கைகள் இருக்கக்கூடிய நரம்புகள் இழுப்புத்தன்மை போன்ற பிரச்சனைகள்லாம் உண்டாகுது. பொதுவாக நரம்புகளை பலம் பெற வைக்க வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் இருந்தக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுத்து கொண்டு நம்ம ஆரோக்கியமாக பலமாக இருக்கலாம். அந்த உணவுகள் என்னென்னன்றதை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் அத்திப்பழத்தை தங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை தினமும் ஒரு பழமோ அல்லது 2 பழமோ நீங்க சாப்பிடும்போது நரம்புகள் புத்துணர்ச்சி பெறுவதோடு நரம்புகளுக்கு பலத்தை அத்திப்பழம் கொடுக்குது. அத்திப்பழம் நரம்பு தளர்ச்சியை உங்களுக்கு சரி பண்ணிடும். ஸோ இதுக்கு நீங்க அத்திப்பழத்தை ஒரு பழம் அல்லது 2 பழம் ஃப்ரெஷ்ஷாக பறிக்கப்பட்டிருக்கக்கூடிய பழங்களையும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம். உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை ஊற வைத்தும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ எப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே இந்த அத்திப்பழம் நரம்புகளுக்கும் எலும்புகளுக்கும் வலிமை கொடுத்து உடலை உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக மாற்றிடும். எந்த விதமான நரம்பு தளர்ச்சி பிரச்சனையுமே அத்திப்பழம் உங்களுக்கு வரவிடாது. நீங்கள் நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கிறதுக்கெல்லாம் அத்திப்பழத்தை வாரத்தில் ஒரு தடவையாவது உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க. இல்லைன்னா தினமும் கூட அத்திப்பழத்தை சாப்பிடுங்க. 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் பிரண்டை கீரையை தங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டை கீரைக்கு இருக்கு. பிரண்டை கீரையை உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது உடலுக்கு பலம் தருவதோடு மட்டுமில்லாமல் பிரண்டை கீரை நரம்புகளையுமே வலுப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் பிரண்டை கீரையை வாரத்தில் 2 முறை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படும். நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை வந்ததுக்கு அப்புறம் குணப்படுத்துவதை விடவும் வராமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கெல்லாம் வாரத்தில் 2 முறை பிரண்டைக்கீரை எடுத்துக்கலாம். நீங்கள் பிரண்டைக்கீரை உணவுகளை சேர்த்துக்கிட்டா நரம்பு சார்ந்த பிரச்சனைகளும் குணப்படுத்தப்படும். வராமல் தடுக்கிறதுக்காக நீங்கள் முன்னாடியே இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா வருமுன் காப்பதே சிறந்தது அப்படின்றது போல நீங்கள் நரம்புகள் சார்ந்த பிரச்சனை இல்லாமல் ஆரோக்கியமாக உங்களுடைய நரம்பு மண்டலத்தை வைத்துக் கொள்வதற்கெல்லாம் பிரண்டைக்கீரை ஹெல்ப் பண்ணும். பழங்களில் மாதுளம் பழங்களை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் வலுப்பெறும். மாதுளம் பழத்திற்கு வித்தியாசமான முறையில் நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது. நரம்பு மண்டலம் ஒட்டுமொத்தமாகவே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் மாதுளம் பழம் சாப்பிடும்போது அது உங்களுடைய உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுத்து நரம்புகள் இறுகி போகாமல் பாதுகாத்து நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணி உங்களுடைய உடலையும் நரம்புகளையும் அத்திப்பழம் அது அத்திப்பழத்தை போலவே மாதுளம் பழம் உங்களுக்கு பலப்படுத்துது. ஸோ நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தியை நீங்கள் பெறணும் அப்படின்னா மாதுளம் பழத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் மாதுளம் பழத்தை அந்த ஜூஸாக எடுத்துக்கொள்ளாமல் அப்படியே அந்த விதைகளை முழுவதுமாக சாப்பிடுவது நல்லது. ஏன்னா அப்போதான் உங்களுக்கு முழுமையான ஊட்டச்சத்துக்களும் உறிஞ்சப்பட்டு உடல் உங்களுக்கு சீக்கிரமாகவே நரம்புகளை வலுப்படுத்தும். இப்போ நீங்கள் ஒருவேளை விதையாக உங்களுக்காக எடுத்துக்கொள்ள முடியல, ஜூஸாக தான் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னா சர்க்கரை சேர்க்காமல் மாதுளம் பழத்தை ஜூஸாக எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ தான் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய லெவலாம் அதிகப்படுத்தப்படாமல் ஓரளவாவது ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கப்பட்டு நரம்புகள் வலிமையாக இருக்கும். நரம்புகள் பலம் பெறுவதற்கு நெல்லிக்காய் உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். அதாவது அதிகாலையில் எழுந்த உடனே சிறுநெல்லியோ பெருநெல்லியோ எதுவாக இருந்தாலும் தினமும் ஒரு நெல்லிக்காய் நம்ம அதிகாலையில் அப்படியே கடித்து சாப்பிட்லாம். இல்லைனா வாரத்தில் ஒரு தடவையாவது அல்லது ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் நீங்கள் அவதிப்படுறீங்கன்னா தினமும் கூட ஒரு டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நெல்லிக்காய் சாப்பிடும்போது நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை நெல்லிக்காய் நமக்கு கொடுக்கும். நெல்லிக்காய் சாப்பிடும்போது நரம்பு மண்டலம் நமக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் கிடைக்கும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். மேலும் நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை நெல்லிக்காய் நமக்கு வராமல் தடுத்து குணப்படுத்தும்.
வலுப்படுத்தும். வெற்றிலையை 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை வந்து பலப்படுத்திக் கொள்ளலாம். வெற்றிலை வந்து மென்று சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வராமல் தடுக்கப்படுகிறது. வெற்றிலையை சாப்பிடும்போது நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகளை கூட வெற்றிலை வந்து தடுத்துவிடும். அப்போ பார்த்தீங்கன்னா உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வந்து வெற்றிலைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து அந்த உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெற்றிலைகளை எடுத்துக் கொள்ளும்போது எலும்புகள் நரம்புகள் வலுப்பெறும். செரிமான மண்டலம் கூட அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதுக்காக அவங்க வெற்றிலை வந்து எடுத்துக்கொள்ளலாம். கண் நரம்புகள் குறிப்பாக பலம் பெறுவதற்கு, உடல் நரம்புகளும் பலம் பெறுவதற்கு முருங்கை கீரைகளை வந்து எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக முருங்கை கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண்கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை குறிப்பிடலாம். வாரத்திற்கு 1 அல்லது 2 முறை, அதிகபட்சம் 3 முறை முருங்கைக்கீரையை சமைத்து உங்களுடைய உணவுகளை நீங்கள் வந்து சாப்பிடும்போது, அதாவது முருங்கை குழம்பாகவும் முருங்கைக்கீரையை வந்து நீங்கள் அந்த பொரியலாகவும் வச்சு சாப்பிட்டாலுமே நரம்புகளுக்கு அந்த பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்குது. முருங்கைக்கீரை கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை வந்து அழிச்சிடும். முருங்கைக்கீரை சாப்பிடும்போது கண் நரம்புகள் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பலம் பெறும். உடல் நரம்புகளுமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது கண்களில் இருக்கக்கூடிய நரம்புகள் ரத்த ஓட்டத்தை வந்து பாய்ச்சி கூர்மையான கண் பார்வை பெறுவதற்கெல்லாம் உங்களுக்கு முருங்கைக்கீரை வந்து ஹெல்ப் பண்ணும். பேரிச்சம்பழத்தை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கன்ஃபார்ம் எடுத்துக்கொள்ளணும். 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்களுக்கு சுகர் பிரச்சனை இருந்ததுன்னா ஒரே ஒரு பேரிச்சம்பழங்களை சாப்பிடலாம். சுகர் ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் தினமும் 3 பேரிச்சம்பழம் அப்படின்ற அளவுகளை எடுத்துக்கலாம். உங்களுடைய உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை பேரிச்சம்பழம் கொடுத்து உங்களுடைய உடலையும் நரம்புகளையுமே வலுப்படுத்தும். பேரிச்சம்பழத்தை நீங்கள் சூடான பாலில் அரைச்சி எடுத்துக்கொள்ளும் போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை வந்து பேரிச்சம்பழம் உங்களுக்கு கொடுக்கும். பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது நரம்புகள் மட்டும் கிடையாது, உங்களுடைய எலும்புகளும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நரம்பு தளர்ச்சி அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுவது, தசைப்பிடிப்பு ஏற்படுவது, நரம்புகளில் இறுக்கங்கள் ஏற்படுவது, இது மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இருக்காது. பலகீனமான உடல் கூட உங்களுக்கு பலம் பெறணும் அப்படின்னா நீங்கள் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ சில பேர் நோய்வாய்ப்பட்டு உடல் எடை ரொம்பவே மெலிந்து காணப்படுவாங்க. அவங்களுக்கு அந்த நோய் சரியானதுக்கு அப்புறம் கூட அந்த உடல் எடை வந்து அதிகப்படுத்தப்படாது. ஸோ அந்த மாதிரி நபர்கள் எல்லாம் பேரிச்சம்பழத்தை சூடான பாலில் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடல் எடை வந்து உங்களுக்கு இருந்த மாதிரியே கட்டுக்கோப்பான அளவுக்கு வர ஆரம்பிச்சிடும். புதுசாக நோய்களும் அட்டாக் ஆகாது. குறிப்பாக நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம் எல்லாம் வலுப்பெற வைத்துக்கொண்டு உங்களுடைய உடலை வந்து நீங்கள் பலமாக வைத்துக் கொள்ளலாம். பழங்கள் வந்து 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் வந்து எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னா நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். குழந்தைகள், இளைஞர்கள், முதியவர்கள் கூட தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விடுபடலாம். ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய பழங்கள் வந்து உங்களுடைய உணவுகளை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம், உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம், அல்லது நீங்கள் சாப்பிடக்கூடிய பழம் வந்து எந்த வகையான ஒரு பழமாகவும் இருக்கலாம், ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலுமே தினமும் ஒரு பழம், அந்த விதத்தில் பழங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அத்தியாவசியமான விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஊட்டச்சத்துக்கெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் போது நரம்புகளை பழங்கள் வந்து வலுப்படுத்தும். பழங்கள் போலவே கீரைகளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பச்சை இலை காய்கறிகளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா காலை மாலை வெஜிடபிள் சூப் வந்து எடுத்துக்கொள்ளணும். அதாவது காய்கறி வடிசாறு எடுத்துக்கலாம். தினமும் பச்சை இலை காய்கறிகளை உணவுகளை சேர்த்துக்கொள்ளணும். இப்போ பார்த்தீங்கன்னா கீரைகளை வந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவையாவது உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளணும். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை நீங்கள் சாப்பிடும்போது நரம்புகளை பலப்படுத்திக் கொள்ளலாம். தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் கீரைகளை வாரத்தில் ஒரு தடவையாவது எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு தளர்ச்சி போன்ற நரம்புகள் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து வராமல் தடுக்கப்படும். ஸோ கீரைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த உணவுகளோட நீங்கள் லவங்கப்பட்டை, பூசணி விதைகள், வால்நட்டு, ஃப்ரக்கோலி, சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, தேங்காய், ப்ளூபெரி, ஆணை கொய்யா என்று சொல்லக்கூடிய அந்த வெண்ணெய் பழம், அவகேடோ பழம், இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா தொடர்ந்து உங்களுடைய நரம்புகள் வந்து வலுப்பெறும். புற நரம்புகள் வலு குறைவது தடுக்கப்பட்டு நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். 60 வயதிலுமே நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு நம்முடைய தாத்தா பாட்டி, அதாவது மூத்த குடிமக்கள் வந்து இந்த உணவுகள் எடுத்துக்கொண்டு நலம் பெறலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.